தமிழ்நாட்டோட அரசியலை பார்க்கும்போது ஏதோ சினிமாவை பார்க்குற மாதிரியே இருக்கு. இப்பதான் நம்ம அண்ணன் அரசியலுக்கு வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள சிஎம்ஏ ஆயிட்டாரு. சிஎம் ஆன கையோடய நிறைய புது புது திட்டங்களையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சிங்கப்பெண் லஞ்ச ஒழிப்பு அப்படின்ற மாதிரி நிறைய திட்டங்களையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா அரசியலுக்கு வந்தனாலேன்ற தெரியல, ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்களோட துறையில சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கின்ற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. என்னதான் சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளும் வந்தாலும் நிறைய நலத்திட்டங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயும் மெயினா லஞ்ச ஒழிப்பு. லஞ்சம் யாராவது வாங்கினாலே அவங்களோட சொத்து எல்லாம் கவர்மெண்ட் எழுதி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட இந்திய நலத்துறை அமைச்சர் திருச்செந்தூருக்கு போயிருக்காரு. மாஸ்க்லாம் மாட்டிட்டு நார்மல் பீப்புள் மாதிரி உள்ள போயிருக்காரு. சாமியை சீக்கிரமா பார்க்கணுன்ற மாதிரி அங்க கேட்கும்போது 1000 ரூபாய் கொடுத்தா சீக்கிரமா சாமியை காட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கூட வந்த 3 பேருக்கு சேர்த்து 4000 ரூபாய் ஜிபே பண்ணிருக்காரு. ஜிபே பண்ண கையோட கையும் கடவுமா லஞ்சம் வாங்கின எல்லாத்தையுமே பிடிச்சிருக்காங்க. இது கூடவே கோயம்புத்தூர் சிறுமிக்கு நடந்த பிரச்சனைக்கு ஒரு கடுமையான தண்டனையும் வழங்கப்படும் சிஎம் சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்தது எல்லாமே ஓகே, பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியல. டிஎம்கே எதிர்கட்சி ஆனது மட்டும் இல்லாம இப்போலாம் ஒரு பேச்சு பேசுறானுங்களே அப்பா, அப்படி நல்லவனுங்க மாதிரி பேசுறானுங்க. இத்தனை வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்துட்டு என்னதான் பண்ணிட்டு இருந்தானுங்க தெரியல. இப்போ எதிர்கட்சி ஆனதுக்கு அப்புறமா என்னென்னத்துக்கோ கேள்வி எல்லாம் கேட்கறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு நல்லவனுங்களான்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதான்றதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.